Welcome to Simply Classic Lifestyle Handbag Stitching Part 2. போன பார்ட்டில் இந்த ஹேண்ட்பேக் தைக்கிறதுக்கான பேட்டர்ன் ரெடி பண்ணோம். அந்த பேட்டர்னை வச்சு நம்ம அந்த சில்க்கு கிளாத் ஒன்று, இன்டர்ஃபேஸ் ஒன்று, பேக் ரைஸ் பேக்கில் ஒன்று, அப்புறம் லைனிங் கிளாத்தில் ஒன்று, இதே பேட்டர்னில் கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் மெட்டீரியல்ஸை. இப்போ அந்த பேக்கை எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பேக் தைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு குவில்ட்டிங் ஸ்டிச்சஸ் போடணும். இது சில்க் ப்ளவுஸ் அந்த மெட்டீரியல் வித் இன்டர்ஃபேஸ் எடுத்திருக்கோம். அது மேலே இந்த ரைஸ் பேக் வைக்கிறோம். இந்த 3 லேயர் இருக்குது. இப்போ அந்த ஹேண்ட்பேக் தைக்கிறதுக்கு அந்த சில்க் ஃபேப்ரிக், அது மேலே இன்டர்ஃபேஸ், அப்புறம் இந்த ரைஸ் பேக் இருக்குது. இது 3த்தையும் சேர்த்து ஸ்டிச்சஸ் போடணும். குவில்ட்டிங் ஸ்டிச்சஸ் பாங்க, வெர்டிக்கல், ஹாரிசான்டல், டைமண்ட் ஷேப்பில் எப்படி வேணுமோ உங்கள் இஷ்டத்துக்கு போட்டுக்கலாம். நான் இங்கே வந்து ஹாரிசான்டல் ஸ்டிச்சஸ் போட போகிறேன். எல்லாத்துலேயும் ஹாரிசான்டல் ஸ்டிச்சஸ் போட்டால் இதை 3 பீஸாக இருக்கிறது அப்படியே ஒரு சிங்கிள் பீஸ் ஃபேப்ரிக் ஆகிடும். குவில்ட்டிங் ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு முன்னாடி ஒரு கார்ட்போர்ட் பீஸு, தின்னான கார்ட்போர்ட் பீஸ், ரொம்ப திக்காக எடுக்க வேண்டாம். 3 inches by 12 inches எடுத்திருக்கேன் நான். அது அந்த பேஸ் இதில் கொடுக்க போகிறேன். நம்ம பேஸோட லென்த் வந்து 12 inches, ஆனால் கார்ட்போர்டு வந்து 11 inches எழுதியிருக்கேன். இந்த ஸ்டிச்சிங் மார்ஜினில் இந்த கார்ட்போர்ட் பீஸ் வராது. இந்த கார்ட்போர்ட் பீஸ் அழகாக அதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த பேஸ் ஏரியாவை விட்டுட்டு பாக்கி எல்லா இடத்துலையும் நம்ம வந்து குவில்ட்டிங் ஸ்டிச்சஸ் போட போகிறோம். குவில்ட்டிங் ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு நான் வந்து ஜரி த்ரெட் எடுத்துக்க போகிறேன். ஜரி த்ரெட் வந்து மேலே மிஷினில் லோட் பண்ணியிருக்கேன். பாபினில் நார்மல் ஸ்டிச் தான் த்ரெட் தான் லோட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த பேஸுக்கு பக்கத்தில் அந்த ஏஜில் 3 inch முடியுது இல்லையா, அந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக சாக்லேட் லைன் போட்டிருக்கேன். அது மேலே இப்போ ஜரியில் ஸ்டிச்சஸ் போட போகிறேன். ஜரியில் ஒர்க் பண்ணுறச்சு மிஷினை ரொம்ப ஹை ஸ்பீடில் ஓட்ட வேண்டாம். ஜரி த்ரெட் சீக்கிரமாக அறுந்து போயிடும். ஸோ மீடியம் ஸ்பீடில் ஓட்டினீங்கன்னா ஜரி ஒர்க் நல்லா அழகாக வரும். ஜரி யூஸ் பண்ணுறதுனால நல்லா நமக்கு ஒரு ரிச் லுக் கிடைக்கும் குவில்ட்டிங்க்கு. அது வந்து சில்க் ஃபேப்ரிக்குங்கிறதுனால ஜரி தான் அதுக்கு மோஸ்ட் சூட்டபிள். நீங்கள் வந்து சில்க் த்ரெட் கூட யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி ஒரு பக்கம் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டேன். 1.5 inch கேப்பில் லைன்ஸ் போட்டிருக்கேன். ஃபுல்லாக குவில்ட்டிங் ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சுட்டேன். இப்போ வந்து இதில் டெக்கரேஷனுக்காக ஒரு பேட்ச் ஒர்க் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த சாரீ பார்டர்லேருந்து எடுத்திருக்கேன் அந்த ஜரி. அப்புறம் கீழே வந்து ஒரு டாசில் அட்டாச் பண்ண போகிறேன். இந்த மெஷினில் வந்து 4 சைட்லேயும் ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்திருக்கேன். நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். டாசலும் அட்டாச் பண்ணியாச்சு. அவுட்டர் கவர் ஹேண்ட்பேக்கோடது ரெடி ஆகிடுச்சு. இப்போ லைனிங் பீஸை ரெடி பண்ணலாம். லைனிங்கில் வந்து பாக்கெட்ஸ் அட்டாச் பண்ணோம். அதுக்கு நம்ம ஏற்கனவே அந்த ஸ்ட்ரிப் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை மடிச்சுட்டு ஸ்டிச் போட்டிங்கன்னா அது நீட்டாக ஃபினிஷ் ஆகிடும். அது அப்புறமா லைனிங் கூட அட்டாச் பண்ணிடலாம். ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. இப்போ வந்து நான் இது கூட லைனிங் கூட இந்த பாக்கெட் பீஸை நான் அட்டாச் பண்ண போகிறேன். 3 பக்கமும் தையல் போட்டுட்டு பாக்கெட்ஸ் எத்தனை பாக்கெட்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடுவில் தையல்ஸ் போட்டுக்கணும். இதை வந்து அந்த பேஸ்லேருந்து ஒரு 3/4 inch to 1 inch தள்ளி வச்சு இந்த பாக்கெட்டை தைக்கணும். அப்போ தான் நமக்கு பேஸ் தைக்கிறச்ச இடைஞ்சலாக இருக்காது. அடியில் வந்து ஸ்டிச்சஸ் போட்டுடணும். இந்த ஹேண்ட்பேக் தைக்கிறச்ச எல்லா இடத்துலையும் மோஸ்ட்லி சிங்கிள் ஸ்டிச் போட்டால் போதும். எண்டு வரைக்கும் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ 2 சைட்லேயும் ஸ்டிச்சஸ் போட்டுருவேன். அந்த ஸ்டிச்சிங் மார்ஜினை விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா அந்த ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். பாக்கெட் ஃபிக்ஸிங்க்கு 1/2 inch 2 சைட்லேயும். ரெண்டு சைட்லேயும் ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சாச்சு. இப்போ பாக்கெட்ஸ்க்கான தையல் போடலாம். பெரிய பாக்கெட்ஸ் வேணும் அப்படின்னா சென்டரில் ஒரு தையல் போட்டிங்கன்னா 2 பெரிய பாக்கெட்ஸ் இருக்கும். பட் நான் 2 தையல் போட போகிறேன். ஸோ இந்த இதில் வந்து 3 பாக்கெட்ஸ் இருக்கும். பட் பேக்கு 14 inch அகலங்கிறதுனால நமக்கு 3 பாக்கெட்ஸ் க்ரியேட் பண்ணாலும் நிறையா ஸ்பேஸ் இருக்கும். நல்ல பெரிய பாக்கெட்ஸாக தான் வரும். இந்த பக்கம் பண்ண மாதிரியே லைனிங்க்கு இன்னொரு பக்கமும் பாக்கெட்ஸ் வச்சு தைச்சிட போகிறேன். பாருங்கள், லைனிங்க்கு 2 பக்கமும்
பாக்கெட்ஸ் வச்சு தைச்சி ரெடி பண்ணியாச்சு. 6 பாக்கெட்ஸ் மொத்தம் வரும். லைனிங் பீஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஹேண்டில் ரெடி பண்ண போகிறோம். இந்த சரிகையில் சாக்கில் மார்க் பண்ணிக்கணும் எவ்வளோ அந்த இதோட திக்னஸோ அந்த நாடாவோட திக்னஸ். அப்புறம் அந்த திக்னஸ்க்கு இதில் ஸ்டிச் போடணும். யூனிஃபார்மாக இருக்கணும் திக்னஸ். ஹேண்டில் அப்போ தான் அது யூனிஃபார்மாக கவர் பண்ணும். கடைசியில் வரைச்ச கொஞ்சம் அகலமாக தையல் போடுங்க. எண்டையும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க ஸ்டிச்சஸ் போட்டு. பார்த்திங்கன்னா எண்டில் வந்து கொஞ்சம் ஒரு வை ஷேப் மாதிரி இருக்கும். அது ஏதாவது ஊசி ஏதாவது பென்சில் ஏதாவது ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் வச்சு பெரட்டி எடுங்க. பெரட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த நம்ம நாடா உள்ளே கொடுக்கறதுக்கு வச்சுருக்கோம். அதில் ஊக்க குத்தி அதை வந்து எப்படி பாவாடையில் நாடா கோப்போமோ அதே மாதிரி இந்த கார்டை வந்து அந்த இதில் போட்டுருங்க. பேக்கோட ஹேண்டில் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து உங்களுக்கு பேக்கோட அவுட்டர் பீஸு சில்க் ஃபேப்ரிக் குல்ட்டிங் ஸ்டிச்சஸோடு ரெடியாக இருக்குது. அடுத்தது ஹேண்டிலும் ரெடியாக இருக்குது. நமக்கு லைனிங்ஸும் பாக்கெட்ஸ் வச்சு ரெடியாக இருக்குது. ஹேண்ட்பேக் தேவையான எல்லா பீசஸ் 3 பீசஸுமே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஹேண்ட்பேக்கை தைக்க வேண்டியது தான். ஹேண்ட்பேக்குக்கு வந்து அவுட்டர் கவர் இருக்குது இல்லையா சில்க் ஃபேப்ரிக், அதுக்கு வந்து சைடில் ஸ்டிச்சஸ் போட போகிறோம். 1/2 இன்ச் கேப் விட்டு மார்ஜின் விட்டு இல்லை 3/4 இன்ச்சு நல்லா ஸ்டிச்சஸ் போட்டுருங்க. அதுக்கப்புறமா அந்த அடியில் வந்து இப்படி இருக்கும். அந்த கார்ட்போர்ட் கொடுத்துருக்கிறதுனால அது நீட்டாக இப்படி மடித்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் ஃபார்ம் ஆகும். அந்த லைன் மேலே ஒரு தையல் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பேஸும் கம்ப்ளீட் ஆகிடும். 2 பக்கமும் தையலை போட்டுட்டு சைட் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த பேஸை வந்து இப்படி ஸ்டிச் பண்ணி முடிச்சிடணும். இந்த பேஸில் ஸ்டிச்சஸ் போடுறச்சு மட்டும் எல்லா இடத்துலையும் ஒரு சிங்கிள் ஸ்டிச் போட்டால் போதும். இந்த பேஸ் ஸ்டிச் பண்ணுறச்ச ஒரு தையலுக்கு 2 தையல் எக்ஸ்ட்ராவாக போடுங்க. ஏன்னா ஹேண்ட்பேக் அந்த இடத்துல தான் அடியில் தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அங்கே தான் மோஸ்ட்லி கிழிஞ்சி வரும். அதனால் பேஸில் 2 ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா பேஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பேக்கை வந்து பெரட்டி எடுத்துடலாம். சைட் ஸ்டிச்சஸ் போட்டு பேஸை ஸ்டிச் பண்ணியாச்சு. பேக்கை பெரட்டி எடுத்துடலாம். லைனிங்கும் அதே மாதிரி சைட் ஸ்டிச்சஸ் போட்டு பேஸில் வந்து அந்த எண்டில் இப்படி ஸ்டிச்சஸை போட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ அந்த பேக்கை வந்துட்டு அந்த லைனிங் இது ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதுக்குள்ளார போட்டுடணும். அப்போ தான் 2த்தையும் சேர்த்து மேலே அந்த வாய்க்கிட்ட ஸ்டிச்சிங்ஸ் போட்டுருவோம். பொறுமையாக அந்த இதை வந்து பேக்கை வந்து லைனிங்குள்ளார போட்டு முடிச்சிடுங்க. இப்போ பேக்குக்கு ஹேண்டில் அட்டாச் பண்ணுங்க. பேக்கோட வித்து வந்து மெஷர் பண்ணிங்கன்னா 14 இன்ச் இருக்குது. அதுக்கு சென்டரில் மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்டருக்கு 2 பக்கமும் 3 இன்ச்சு கேப் விட்டு ஒரு பாயிண்ட் சாக் பீஸில் மார்க் பண்ணிக்கணும். அந்த 2 எண்டுக்கும் நடுவில் 6 இன்ச்சு கேப் விட போகிறேன். 6 இன்ச்சு கேப் அந்த ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அந்த ஹேண்டில் சும்மா கையால் தையல் போட்டு அந்த இடத்துல அந்த பொசிஷனில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ வந்து அந்த லைனிங்கையும் அந்த ஹேண்ட்பேக்கோட துணியையும் சேர்த்து தைக்க போகிறோம். பாயை சுற்றி தையல் போட போகிறோம். நல்லா 1 இன்ச் மார்ஜின் விட்டு தையல் போடுங்க. எல்லா இடத்துலையும் சிங்கிள் ஸ்டிச் போட்டால் போதும். அந்த ஹேண்டில் வர இடத்துல மட்டும் முன்னாடி பின்னாடி போயிட்டு ஒரு அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 4 ஸ்டிச்சஸாவது போடுங்க. நமக்கு அப்போ தான் ஹேண்டில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நல்லா பேக்கில் எவ்வளோ வெயிட் போட்டாலும் ஹேண்டில் தாங்கும். 2 எல்லா 4 பக்கமும் சுற்றி வந்துடணும். மற்ற இடத்துலலாம் சிங்கிள் ஸ்டிச்சு. அந்த ஹேண்டில் வர இடத்துல மட்டும் 4 ஸ்டிச்சஸ் போட்டு ஃபுல்லாக அந்த இது ரவுண்டாக தைச்சி முடிச்சிடுங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் போய் அந்த ஹேண்டில் வர இடத்துல மட்டும் 3-4 தையல் போட்டுடணும். அவ்வளோதான். இப்போ ஹேண்ட்பேக் அந்த சில்க் ஃபேப்ரிக் உள்ள அந்த ஹேண்ட்பேக் வந்து லைனிங் துணிக்குள்ளார வச்சு தைச்சிருக்கோம். இப்போ அந்த பேக்கை வந்து வெளியில் எடுக்கணும் லைனிங்லேருந்து. ஸோ அதனால் அந்த லைனிங்கில் சைடில் போட்டிருக்க கொஞ்சோண்டு ஸ்டிச்சஸ் ஓப்பன் பண்ணுங்கள். த்ரெட் இதை வச்சுட்டு கொஞ்சம் லென்த்துக்கு ஓப்பன் பண்ணால் போதும். ஒரு 3 இன்ச்சஸ்க்கு ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும்.
உள்ளே இருக்கிற ஹேண்ட்பேக்கை வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், உள்ள ஹேண்டிலோட அந்த பேக் உள்ளே இருக்குது. அதை நம்ம அழகாக வெளியில் பிடிச்சி இழுத்து எடுத்துடலாம். இது லைனிங் பீஸு, இது பேக் பீஸு. இப்போ லைனிங் இதை பேக்குக்குள்ளே திணிச்சிருங்க. திணிச்சிட்டு நல்லா அதை பொசிஷன் பண்ணுங்கள், சுருக்கம் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக. ஆல்மோஸ்ட் பேக் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ அழகாக இருக்குது. உள்ள இன்சைட் பாக்கெட்ஸ் இருக்குது, 6 பாக்கெட்ஸ் இருக்குது. லைனிங்கை ஃபுல்லாக உள்ளே நல்லா செட்டில் பண்ணி விட்ருங்க. அந்த சைடில் தையல் பிரித்தோம் இல்லையா, அங்கே ஒரு குட்டியாக ஒரு தையலை மட்டும் போட்டுருங்க. 3 இன்ச்சஸ்க்கு பிரித்தோம், அதை போட்டுட்டு இப்போ ஜிப் அட்டாச் பண்ணோம். ஜிப் அட்டாச் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஜிப்பர் ஃபுட்டரை மிஷினில் போட்டுட்டு மேலே இந்த எட்ஜஸில் வச்சு தைச்சிடணும். ஒரு பக்கம் தைக்கிறச்ச ஜிப்பு க்ளோஸில் இருக்கலாம், இன்னொரு பக்கம் தைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் நீங்கள் ஜிப்பை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இன்னொரு சைடாக அப்படியே வச்சு தைச்சிருங்க. அப்படியே அந்த ஜிப்பு எட்ஜில் வரா மாதிரி அலைன் பண்ணி வச்சுட்டு 2 பக்கமும் ஜிப்பை வச்சு தைச்சிருங்க. அவ்வளோதாங்க, பேக் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 80 சென்டிமீட்டர் ப்ளவுஸ் பீஸில் இவ்வளோ அழகான பேக் ரெடி ஆகிடுச்சு. ஒரு சில்க் சாரியை லாங் ட்ரெஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணேன். மிச்சம் இருந்த துணியில் இதுக்கு அழகாக மேட்சிங்காக ஒரு சில்கில் பேக் தைச்சிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.